My name is what? My name is ஸோ ஹலோ வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் ஃப்ரெண்ட்லி நம்பினா ஜஸ்டிஸ். ஸோ இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா கிட்டனுக்கு பால் தரக்கூடிய விஷயந்தான். ரொம்பவே ஸ்ட்ரகிளாக இருக்குது. ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஞாயிற்றுக்கிழமை. ஸோ என்கிட்ட ஆல்ரெடி ஒரு மதர் கேட்டுக்கு ரேன்சிக்கிட்ட உங்களுக்கு தெரியும். அதுக்கிட்ட பால் வருது இல்லைன்னு தெரில. இப்போ இருக்கிற குட்டி பார்த்து ரொம்ப சோர்வாக இருக்குது. இது ஒரு வ்ளாகிங் வீடியோ பார்த்தா நான் மேக் பண்ணுறேன்னு. ஸோ வாங்க. ஸோ நான் சொன்ன மாதிரி 100% பாலில் 25% வாட்டர் மிக்ஸ் பண்ணியாச்சு. இதுதான் நம்ம சூப்பர் ஸ்டார். பால் குடிச்சே தீரணும். நீர் பழக்கி தான் கஷ்டம் மாதிரி இருக்குது குட்டிங்க. ஹாஸ்பிட்டலில் ட்ரீட்மெண்ட்டும் பண்ண மாட்டாங்க. குடிக்கிறேன். இது சமத்தா குடிக்கும். சரி ஓகே. சரி ஓகே, இதுக்கு மேலே குடிக்க மாட்டேங்குதுங்க. ஸோ இன்றைக்கி ஃபுல்லாக நான் மில்க் ஃபீட் பண்ண போதெல்லாம் உங்களுக்கு நான் ரெக்கார்ட் பண்ணி இன்றைக்கி ஒரு எவ்வளோ ஸ்ட்ரகிள் ஃபுல்லாக நான் உங்களுக்கு காட்டுறேன். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ மணி பார்த்திங்கன்னா சரியாக 12 மணி ஆகுது. நான் அப்படியே தூங்கி எழுந்திரிச்சு அப்படியே வீடியோ பண்ணுறேன். ஏன்னா தூங்கி எழுந்திரிச்சிட்டு இந்த குட்டியை பார்க்கறது தான் வேலை. ஃபஸ்ட்டு கோல்டுலேருந்து எதுவும் சாப்பிடல. ஸோ இப்போ அதுக்கு கொஞ்சம் நடக்குது. ரொம்ப கஷ்டமாக இருக்குது இப்போ மதர் கேட் இல்லாமல் ஒரு கிட்டனை வளர்க்குறதுக்கு. ஸோ மில்க் வாட்டர் போட்டு வச்சுருக்கேன். ஸோ குட்டியை பாருங்கள். ஸோ அதுவும் கொஞ்சம் டல்லாக தாக்குது. கோல்டு பிடிச்சிடுச்சு. என்ன இதில் ஒரு கொடுமையான விஷயம்னா, இந்த சைஸ் இருக்கிற கிட்டனுக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணுறது ரொம்ப கஷ்டம் காய்ஸ். அதுதான் ஒரு பெரிய கஷ்டமே. ஸோ இப்போ உடம்பு சரியில்லைனாலும் தானே செய்ய அவரை இறக்கி விட்டுற வேண்டியது தான். ஏன்னா வேறு வழியே இல்லை நம்மளுக்கு. ஸோ உண்மையில இந்த பூனைகள் பார்த்திங்கன்னா மனிதனோட டீவல்ஸ் பக்கத்தை காட்டக்கூடியதுன்னு நினைக்கிறேன். இந்த அம்மா பூனை பார்த்திங்கன்னா, இந்த மதர் கேட் பார்த்திங்கன்னா குட்டி போட்டுட்டு இந்த மாதிரி விட்டுட்டு போயிடுச்சு. போன தடவை இதே மாதிரி தான் பண்ணிச்சு. 3 குட்டி. பட் அது மதர் கேட் பால் தரும்னு நினச்சி நான் விட்டதில் அது இறந்துடுச்சு. ஸோ இப்போ பார்த்திங்கன்னா நாங்கள் உஷாராக பார்த்துட்டோம். பட் ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஐயோப்பா முடியலப்பா. ஆனால் நீ ஃபுல்லாக நான் ஃபேஸ் பண்ண இந்த ப்ராப்ளத்தை ஒரு கேட் வ்ளாகிங் மாதிரி எடுக்கிறேன். ஸோ ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்கள். ஸோ நான் என்ன பண்ணுறேன்னா, அது கண் மூடிடுது அப்பப்போ. ஸோ அதனால் அது கண் ஓப்பன் பண்ணி வைக்கணும். பூனைக்குட்டி வளர்க்குறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது நண்பர்களே. எவ்வளோ கஷ்டமாக இருக்குது கிட்டன்னு வளர்க்குறதுக்கு. இன்னொரு விஷயம் சொல்கிறேன் பாருங்கள். இப்போ ஒரு பிறந்த பூனைக்குட்டி உங்கள் வீட்டில் வளரப்போது ஒரு டவுட் இருக்குது. அம்மா இதுக்கு எப்படி டாய்லெட் போகுதுன்ட்டு இந்த கிட்ட வந்து டாய்லெட் போகும். பட் உங்களுக்கே தெரியாத ஒரு விஷயம் என்னென்னா, மதர் கேட் அதை சாப்பிட்ரும். ஏன்னா பிறந்த குட்டி இல்லை, அனிமல்ஸ்னால் அப்படி தான். கோவம் உங்களுக்கு கோவம் வருது வேறு. இப்போ நீ தான் கண்ணை திறக்கணும் போகிறாங்க. கண்ணை தர ஒன்று நீ தான் தொடங்கி இந்த தொலை நீ தான். அப்போ நீ தான் தொடங்கணும் பாரு. ஒரு வழியா கண்ணை தொடச்சி வச்சுப்பா.
ஸோ எல்லாம் நான் என்ன பண்ணிட்டு இருந்தேன்னா ஐயை க்ளீன் பண்ணிட்டு இருந்தேன். ஓகே, ஓ மை காட். ஓகே, லைட்டிங் நல்லா இருக்குல்ல. ஸோ இப்போ பால் ஊற்றலாம். ஓகே, குடிக்க மாட்டேங்குது, பட் வேறு வழி இல்லை. மில்க் குடித்தா தான் தீரணும். ஏப்பா சமையல் இங்கே விடலாம். ஸோ இதுவும் பார்க்கலாம். நம்ம இப்போ இந்த ஹெல்மெட்டில் போடலாம் பசங்க. இதுவும் கொஞ்சம் ஃபேஸை க்ளீன் பண்ணலாம். என்ன ஒரு விஷயம்னா, இது கக்கா பின்ன அது மூஞ்சில் தடவிக்குது, அது கக்கா பின்ன இது மூஞ்சில் தடவிக்குது. ரொம்ப நல்லா இருக்குல்ல இது. குட்டிக்கு பாவம் என்ன தெரியும். ஆஹா, ஆய் ஓகே, பால் ஊற்றலாம். குடிக்குதா பார்க்கலாம். ஐயோ, பாலுக்கு டைஜஸ்ட் ஆக மாட்டேங்குது. குடிக்க மாட்டேங்குது. சரி ஓகே, ஏதாச்சும் ஒன்று பண்ணி தரணும்ல, பார்க்கலாம் என்ன பண்ணலான்ட்டு. எனக்கு உண்மையில என்ன பண்ணுறதுன்னு தெரில. பாலும் இப்போ குடிக்க மாட்டேங்குது. ஸோ மதர் கேட்டை கொண்டு வந்து விட்றணும் உள்ள. என்னோட ஒன்னனு கேட் இருக்கு, அது இதோட மதர் கேட் கிடையாது. பட் இருந்தாலும் வேறு வழி இல்லை, அதுதான் ஏதோ பக்கத்தில் வச்சுருக்கு. பட் அதால் பால் தர முடியாது, ஏன்னா அது இப்போ தான் ப்ரெக்னெண்ட்டாகவே இருக்குது. ஸோ இதுங்க ஏதோ ஒரு துணைக்காக உள்ளே வச்சுருக்கேன். ரொம்ப ஸ்ட்ரகிளாக இருக்குப்பா. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ டைம் பார்த்தீங்கன்னா சரியாக 3 மணி ஆகுது. மிடில் கேட்டான்னு பார்த்தீங்களா, நேற்றுலேருந்து எதுவுமே சாப்பிடல. பட் ஹெல்த்தியாக தான் இருக்குது. கோல்டு இருக்குது, பட் இந்த கவு மில்க் டைஜஸ்ட் ஆகலன்னு நினைக்கிறேன். ஸோ நான் சொல்லியிருந்தேன்ல, ஸ்டார்டிங்கில் நல்லாயிருக்கு, பட் போக போக ஆகுன்ட்டு. ஸோ நான் பெட் ஷாப்பில் போய் கிட்டன் மில்க் பவுடர் என்ன கிட்டன் கெல்லாக்ஸ் வந்து ஃபீட் பண்ணலான்னு இருக்கேன். இதோட மதருக்கு அப்படி தான் பண்ணியிருந்தேன். ஸோ இப்போ இதுங்களுக்கு இது மாதிரி பண்ண போகிறேன். ஸோ வாங்க. ஸோ இப்போ நான் பெட் ஷாப்புக்கு வெளியே இருக்கிற சுச்சுவேஷன் பார்த்தீங்கன்னா 350 ரூபாவா கிட்டன் மில்க் பவுடர். கையில் 200 தான் இருந்துச்சு. என் ஃப்ரெண்டு ஒருத்தக்கிற பெஸ்ட்டு ஃப்ரெண்ட் அன்பார்ஸ், அவங்ககிட்ட நான் 200 கேட்டிருக்கேன். அவன் ஜிபே பண்ணிவிட்டு இங்கே இருக்கிற கிட்டன் பவுடர் வாங்கிட்டு போய் அதுக்கு தரணும். கிட்டன் பவுடர் பார்த்திங்கன்னா 15 நாளைக்கு மேலே இருக்கிற கிட்டனுக்கு ஊற்றக்கூடியதா. ஸோ எனக்கு நாள் ரொம்ப மோசமாக போகுது இல்லை. ஸோ எங்கள் ஃப்ரெண்ட் அனுப்பிச்சிட்டோம். ஓகே, ஒரு வேலையாக பவுட்ரு வாங்கிட்டேன். இதுக்கு ஒரு தனி ரிவ்யூ வீடியோ போடுறேன். ஸோ அங்கே போகலாம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், ஓகே, நான் ஒரு வேலையாக வீட்டுக்கு வந்துட்டேன். ஸோ இப்போ நீங்கள் இந்த வீடியோவில் பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா, இது 2 வீடியோ நான் மேக் பண்ணுவேன். ஸோ நம்ம இந்த கிட்டன் மில்க் பவுடர் வாங்கிக்கிறோம். ஸோ மில்க் பவுடர் தான் சொன்னானே. ஸோ இதை பற்றி ஒரு
தனி வீடியோ அடுத்ததில் வரும். ஸோ அதில் நீங்கள் இந்த வீடியோ அன்பாக்சிங் அண்ட் ரிவ்யூ பாருங்கள். ஸோ இப்போ அது நீங்கள் பார்த்ததுக்கு அடுத்தது இந்த கண்டினியூ வீடியோவில் நான் அதை மிக்ஸ் பண்ணி ஃபீட் பண்ணுறது பார்ப்பீங்க. ஸோ ஓகேவா, ஜஸ்ட் அந்த வீடியோ மேக் பண்ணிட்டுறேன். ஸோ ஓகே, ஃபீட் பண்ணலாம். ஃபீட் பண்ணாலும் உயிர் வாழ்கிறது கஷ்டம். பிடிக்குதா? எங்க ஃபோர்ஸ் பண்ணி ஊற்றுறேன். விடு, அது அப்புறம் பிடிக்கும். விட்றா, தொட கச்ச கச்சுன்னு. ஸோ ஓகே, அவ்வளோதான். ஏப்பா, ஸோ இதுதான் ரொம்ப கஷ்டப்பட்டு ஃபீட் பண்ணியிருக்கேன். என் நாள் ரொம்ப மோசமாக போகுதுப்பா. ஸோ நைட்டு தூங்குற வரைக்கும் இதை ரெக்கார்ட் பண்ணிட்டு ஒரு கேட் வ்ளாகிங் வீடியோ மாதிரி உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன். அது எப்படி இருக்குதுன்னு பாருங்கள். இதுங்களோட சேர்ந்து என் குட்டியை கஷ்டப்படுது பாருங்க. ஹவா. ஸோ பாருங்கள், இப்போ தெரியல, ஏதோ கொஞ்சம் தெம்பாக இருக்குதுங்க. ஸோ அங்கே ரேன்ஸுக்கிட்டி இருக்குது, இதை நடந்து போகுது அப்படியே. நம்ம போராட்டம் ஒன்றும் முடியல காய்ஸ். ஒன்றும் நைட்லாம் இருக்குது, மணி இப்போ 8 தான் ஆகுது. அப்படியே எங்கள் அப்பா நம்ம எப்படி வச்சு செய்யுதுங்களே. ஸோ என்ன பண்ணுறது, இங்கே பாருங்கள், கூண்டுலேருந்து வெளியே வந்து என்கிட்ட உட்காந்துருக்கு. என்னடா நைட்டு பண்ணுறீங்க? சத்தியமாக ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இதுங்களுக்கு எதாவது ஆச்சுன்னா உண்மையில ரொம்ப ஃபீல் பண்ணுவேன். பிகாஸ் நான் ஷூட்டிங் கூட போகல. ஸோ ஷூட்டிங் போகிறதால இதுங்களோடைய அதிக நேரம் ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி இருக்குதா. ஸோ எனக்கு என்ன பண்ணுறதுனே தெரில. எனக்கு மட்டும் அந்த மாதிரி நடக்குது. எனக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல. வாமிட் எடுக்குது, பாலும் டைஜஸ்ட் ஆகலை. இந்த சைஸ் குட்டிக்கிட்ட நான் காப்பாற்றுறது கஷ்டம் தெரியுமா. நான் என்ன பண்ணுறது இப்போ? இவன் வேறு பயந்துட்டு கூடவே வந்திருக்கான். அழுவியாக வருது. என்ன பண்ணுறது பாருங்க. 2 கிட்ட உடம்பு சரியில்லை. ஒரு பக்கம் வாமிட் எடுக்குது, இன்னொரு பக்கம் பால் டைஜஸ்ட் ஆகல. இதை நான் எப்படி சேவ் பண்ண போகிறது தெரியல. எனக்கு தெரிஞ்சு செத்துருமா தோணுது 100% கன்ஃபார்மாக. இத்தனை கிட்ட நிறைய ட்ரீட்மெண்ட் பண்ண மாட்டாங்க. ட்ரீட்மெண்ட் பண்ணாலும் குறைக்கிறது கஷ்டம். ப்ளூ கிளாஸில் போய் இந்த மாதிரி நிறைய கிட்ட இருக்கும். முடியலடா. பண்ணுறதுனே தெரியல. அதர் கட் மில்க் ரொம்ப அவசியம் நமக்கு. அனிமல்ஸை பொறுத்த வரைக்கும். இது வேறு மனுஷன்கிட்டே இருக்கிறது வேறு. என்ன பண்ணுறது? தள்ளாடுது முடியாமல் எலும்பு கடவுள்னு இங்கே ஒருத்தர் கிடையாது எனக்கு தெரிஞ்சு. ஸோ நைட்டு பார்த்தீங்கன்னா 1 மணி ஆயிடுச்சு. ஒன்றும் என் போராட்டம் நின்ன மாதிரி தெரியல. எதையுமே சாப்பிட மாட்டேங்குதுங்க. வாமிட் எடுக்குது, கோல்டு பிடிச்சிக்கிச்சு. கிளைமேட் வேறு ரொம்ப ஒல்லியாக இருக்குது. ஸோ இன்றைக்கி வீடியோ அவ்வளோதான் கைஸ். இதுங்க சர்வைவ் ஆகி நான் எப்படி காப்பாற்றி. ஸோ இந்த கேட் வ்ளாக் பிடிச்சிருந்துச்சுன்னா ஷேர் பண்ணுங்கள், ஓகேவா. ஸோ அதை நான் ப்ராக்டிஸ் பண்ணுற டால், அவ்வளோதான். ஸோ உங்களை நான் நாளைக்கு பார்க்கலாம்ல, நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். என்னை காண்டாக்ட் பண்ணி வச்சுக்க. ஃபேஸ்புக், ட்விட்டர், இன்ஸ்டாகிராம், என்னது ஜஸ்டிஸ். See you next video. So bye. My name is. My name is.